இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தேர்தலுக்கு முன்பும் நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசணும். தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு காலையிலையும் நம்ம பேசணும். எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிவுகளை? 3வது முறையாக மோடி அவர்கள் நாளை பதவியேற்கிறார், அமைச்சர்களும் பதவியேற்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது 18வது நாடாளுமன்ற தொடர்பாகவே தேர்தல் அறிவிப்பு வந்த பின்பு நம்ம நக்கீரனுடைய மூலமாக நம்ம நிறைய பேட்டிகள் பேசியிருக்கிறோம். அப்பப்ப பரபரப்பான பல விஷயங்களுக்கு சரியான ஒரு சிந்தனை தெளிவை நம்முடைய பேச்சில நம்மளால கொடுக்க முடிஞ்சது. இப்ப 18வது நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. இந்த முடிவுகள் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? இப்ப நீங்க பதவியேற்பதற்கு முன்பு என்டிஏ ஆலோசனை கூட்டத்துல 3வது முறையாக பேசக்கூடிய நம்முடைய பிரதமர் சொல்லும்போது, வெற்றிக்கு வராதவர்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது இவங்க அதிகமான எண்ணிக்கையில என்டிஏ 293 இருக்கிறாங்க, 235 அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு அவர் மூலமாவே நம்ம பதில் சொல்லலாம். அமித்ஷாவும் மோடியும் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களும் தேர்தல் வாக்குப்பதிவு 7வது கட்டத்தை நெருங்கும் வரை சொன்னது என்னன்னா, 7வது கட்டத்துல மட்டும்தான் கொஞ்சம் சுதி இறங்கிச்சு. 6 கட்டம் வரைக்கும் 400, 350 என்று என்டிஏனுடைய பிரதானமான ஆட்கள் பேசப்பட்டது. பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இது எல்லாமே பொய்யாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம பேட்டிகளே நம்ம சொன்னோம், அவ்வளவு தூரம் அவங்க வரமாட்டாங்க. முதல் கட்டத்துல 2ஆம் கட்டத்துல நம்ம கணிப்பு எங்க பயிலாச்சுன்னு சொன்னா, விஜயவாடா, அது நம்ம தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், நம்முடைய அப்சர்வேஷன், நம்முடைய பேச்சுக்கள் தொய்வானது அங்கதான். 4, 5, 6ல ஒரு வீழ்ச்சி பிஜேபி சந்திக்கும் அப்படின்னு நாம சொன்னோம். பிஜேபியை சார்ந்தவர்கள் அதை மறுத்தார்கள். அது அப்படியே அவங்களுக்கு டேக் ஆஃப் ஆயிருந்ததுன்னு சொன்னா, அவங்களுடைய மெஜாரிட்டி என்பது 350, தனி பெரும்பான்மை என்பது பிஜேபிக்கு வந்திருக்கும். அப்ப அவங்க டோன் என்பதே மாறி இருக்கும். இப்ப நம்ம இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றின்னு பார்த்தா, 2019ல இருக்கக்கூடிய வாக்குப்பதிவும் வெற்றியான இடங்களும், 2024ல வெற்றியான இடங்களும் பிஜேபிக்கு பலன் அளித்திருக்கிறதா, காங்கிரஸ் கூட்டணிக்கு பலன் அளித்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2.5 மடங்குக்கு மேலாக காங்கிரஸ் கூட்டணிக்கு பலன் அளித்திருக்கு. 45 தான் போன தடவை, 44 + 1 அவ்வளவுதான். இப்ப 45 என்பது 99 + 1. ஒரு சுயேட்சை நேற்று ஜாயின் பண்ணிட்டாரு. சோ காங்கிரஸ் மட்டுமே 100 என்ற நிலையும், 235 என்றது அவங்களுடைய கூட்டணியும் வந்திருக்கிறார். இப்போ அனாலிசிஸ் ரிப்போர்ட், பிஜேபிக்கு இது தோல்விதான் என்று ஏடிஆர் அப்படின்னு ஒரு வெளியிட்டு இருக்காங்க. அது எல்லா ஆங்கில நாளிதழ்களும் உலகம் பூரா போயிருக்கு. உத்தரப்பிரதேசம் ஏன் எதிர்ப்பு அப்படின்னு அங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்திருக்கிற பதில் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோவில் என்பதை தவிர ஆதித்யநாத் அடுத்த பிரதமர் இவர்தான் என்று பேசப்பட்டவருடைய ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறது என்பதையும், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பினை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் தான் காரணம்னு எழுதியிருக்கிறாங்க. மொத்தமா 398 லோக்சபா, நம்முடைய இந்தியாவில் 543 பாராளுமன்ற தொகுதிகள்ல 398 லோக்சபா தொகுதிகள் ரூரல் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிருக்கிறான். 2019ல இதுல 236 இடங்கள் பிஜேபி ஜெயிச்சது. இந்த தேர்தல்ல 165 தான் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப கிராம பகுதியை சார்ந்த நாடாளுமன்ற தொகுதிகள் 71 தொகுதிகளை இழந்திருக்கிறது பிஜேபி. இது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 205 தொகுதிகள்.
2010 பாத்தீங்கன்னா இதுல 137 தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இப்போ அதுல 37 தொகுதிகள் வீழ்ச்சி அடைஞ்சு 1,86,00,000 வாக்குகளை பிஜேபி இழந்திருக்கிறது. 137 என்பது 78 இப்ப மாறி இருக்கிறது. அப்போ இவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு நாம சொன்ன பிஜேபி சொன்ன விஷயத்துல ஒரு மிகப்பெரிய சரிவை பிஜேபி கூட்டணி சந்தித்திருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒயாசிஸ் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஹைதராபாத்ல இருந்து போன நாடாளுமன்றத்துல ஒரு 7 பேர் பிஜேபிக்கு நேரடியாக அவங்க எதிர்க்க மாட்டாங்க, இஸ்லாமிய அமைப்பா வச்சு அவங்க நம்ம பகுஜன் சமாஜ் பார்ட்டி, மாயாவதி பார்ட்டி மாதிரி முஸ்லிம்கள் சைட்ல இருந்து கொஞ்சம் வாக்குகளை வாங்கி பிஜேபிக்கு உதவி செய்யக்கூடிய ஏற்பாடை செய்கிறார்கள். நாம பேட்டியிலையும் சொன்னோம். 2019 இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நாடாளுமன்றத்துல பாக்குறோம். 7 தொகுதிகள்ல இவங்க வேட்பாளர் வாங்கினது 2155 வாக்குகள்ல இருந்து 8320 வாக்குகள் வரைக்கும் தான். அதனால 7 தொகுதிகள்ல நம்முடைய முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவனுடைய வேட்பாளர் தோல்வி அடைகிறாரு. 1,13,000 பிஜேபி வாங்குறாங்க, 1,12,000 அகிலேஷ் யாதவ் வாங்குறாரு. ஒயாசிஸ் வாங்க பார்த்தாங்கன்னா 3,865 வாக்குகள் வாங்குறாங்க. சோ இந்த ஒயாசிஸுடைய குரூப் ஆதரவு அளிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இந்த 7 தொகுதிகள்ல பிஜேபி எம்பியை தேர்ந்தெடுத்தது அந்த முஸ்லிம் அமைப்புகளினுடைய ஆதரவினால் தானே தவிர பிஜேபியா ஜெயிச்ச தொகுதிகள் அந்த 7 அல்ல. மாயாவதி தலித் பகுதிகளில் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிறவங்க, அவங்களால இவங்க கிடைச்சிருக்கிறது 2,500 ஆவரேஜ் வாக்குகள் அப்படின்னு கணக்கு வச்சு பார்த்தா 11 தொகுதிகளை மாயாவதியினுடைய உதவியினாலதான் பிஜேபி பெற்று இருக்கிறது. தலித் வாக்கு எதிர்கட்சிக்கு போகாம பிஎஸ்பி வாங்கி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய வெற்றி போன தடவை பாத்தீங்கன்னா பாதி எண்ணென்ன உடனே அவங்க வெற்றின்னு அறிவிச்சிருவாங்க. அவ்வளவு பக்காவா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த முறை பாத்தீங்கன்னா 200 வாக்குகள் வித்தியாசத்துல எத்தனை தொகுதி, 500 வாக்குகள் வித்தியாசத்துல எத்தனை தொகுதி, 1000 வாக்குகள் வித்தியாசத்துல எத்தனை தொகுதி, 2000 வாக்குகள் வித்தியாசத்துல எத்தனை தொகுதி அப்படின்றத அனலைஸ் பண்ணி போட்டான். இது எல்லாமே நடந்தது இந்தியா 543ல 200 வாக்குகள் வித்தியாசத்துல 7 தொகுதி, 500 வாக்குகள் வித்தியாசத்துல 13 தொகுதி, 1000 வாக்கு வித்தியாசத்துல 49 தொகுதி, 2000 வாக்குகள் வித்தியாசத்துல 86 தொகுதி. அப்போ இப்ப நீங்க வாங்கி இருக்கக்கூடிய 293 என்பதை பெரிய அளவுக்கு வெற்றியாக கொண்டாட முடியாத நிலைமைக்கு 165 தொகுதிகள் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றன. மாயாவதியினால ஒரு 13 தொகுதிகள் உங்களுக்கு பிச்சையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒயாசிஸ் கம்பெனியின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருப்பது ஒரு 7. ஆக நீங்கள் பெற்ற வெற்றி அல்ல, வாக்குகள் பிரிப்பினால பிஜேபிக்கு இந்த வெற்றி என்பது வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் இந்த நிலைமைக்கு போவதற்கான காரணம் என்று பாத்தீங்கன்னா அந்த பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல இந்த அக்னிபாத் சிஸ்டத்துல ஆட்களை எடுத்ததும் அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனமாற்றமும் தான் காரணம். ஆகவே இந்த 2024 18வது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி 3.0 மோடி என்று சொல்வதற்கான வெற்றி வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்துல டெல்லியில காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே இருந்ததை விட 2.5 மடங்கு அதிகமாக எல்லாருமே அதிகமாக பெற்று அரசியலமைப்பு சட்டம் என்பது இருக்காது என்று பேசியவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தை வணங்கி அந்த கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மதங்களும் சமம் என்று சொல்லி தன்னுடைய முதல் பேச்சை துவக்கி இருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய பேசி அனுபவித்த அல்லது அவஸ்தைப்பட்ட மோடி அவர்கள் எல்லா மதங்களும் சமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் அவரை மாற்றி இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஜனாதிபதி அழைத்திருக்காங்க, அவர் போயிருக்கிறாரு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சோகமான முகத்துல அவர் பேட்டி கொடுக்கிறாரு.
யாரும் எதிர்த்தாப்புல பத்திரிகை நிருபர் கேட்ட கேள்வி இல்லை, அவரா பேசுறாரு. ஜனாதிபதி என்னை அழைத்தார், பிரதம மந்திரி என்கின்ற வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார், அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நான் வெளில வந்திருக்கேன்னு பேசியிருக்கிறார். ஒரு தயக்கத்தில் தான் அவர் இருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு அவர் எப்படி பணிவார், எதுவரை போகும் என்ற விவாதங்கள் எல்லாம் பத்திரிகையில வர ஆரம்பிச்சிருக்கின்றன. எல்லாருமே சபாநாயகர் மற்றும் நிதி மற்றும் கல்வி மற்றும் விவசாயம் என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார்கள். எதை நோக்கி இவர்கள் சென்றாலும் ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மை டெல்லியில இந்த மோடி 3.0 உருவாகி இருக்கிறது என்றுதான் நம்ம பாக்குறோம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் நம்பிதான் இவங்க உள்ள போறாங்க இல்லையா? ஆமா, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் முக்கியமா இவங்க பார்த்தாலும் இதர கட்சிகளும் இருக்கு, அவங்க இதை எப்படி பாக்குறாங்க? இப்ப நம்ம அவருக்கு பிரதானமா கை கொடுக்கக்கூடிய ஆட்களா இன்னைக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தான். ஏனைய கட்சிகள் நீங்க இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான இடம் வரும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஷிண்டே குரூப்புக்கு அது அவங்களுக்கு வரல. இதர பகுதிகளில் கூட்டணி கட்சிகள் அவருக்கு ஆதரவா அமையல. தமிழ்நாட்டுல 1-2 ஆட்கள் வருவாங்க, குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அது வரவில்லை. இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி. கர்நாடகால அவங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலா வந்திருக்கிறது. தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்துல பவன் கல்யாண் பிளஸ் சந்திரபாபு நாயுடு ஒரு இணைந்த கூட்டணி அங்க ஒரு மாநில அதிகாரத்தை கையில் எடுக்கும்போது அவங்கள கூடுதலா கையில வச்சுக்கலான்ற நம்பிக்கையை பிஜேபி பெற்றிருக்கிறது. ஆனா சந்திரபாபு நாயுடுனுடைய அரசியல் வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மாநிலத்தினுடைய நலனுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி யாரையும் கீழே தள்ளி மேல போவதில் அவருடைய அரசியல் வரலாறு நமக்கு தெரியும். பவன் கல்யாண் அந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு பெரிய ஆளா இல்ல. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு பிளஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை, பீகாருக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்கின்ற அந்த கோரிக்கை, இதையெல்லாம் வச்சு இவங்க கிட்ட ஏதாவது பண்ண முடியுமா என்று அவங்க எதிர்பார்த்து இவங்க கிட்ட வந்திருக்காங்க. இவங்களை நிபந்தனையற்று பயன்படுத்தலான்ற நம்பிக்கை மோடிக்கு இருந்தா அது தோல்வியில முடியும். அவங்க நிர்பந்தத்திற்கு பயந்துதான் இவர் ஆட்சியை நடத்த வேண்டி வரும். கூட்டணி கட்சிகள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நிலையில தான் அந்த பதவியேற்பு விழாவுக்கு அவங்க அந்த ஆலோசனை கூட்டத்துக்கே போயிருக்காங்க. அதை கூட சுப்பிரமணிய சாமி கமெண்ட் சட்ட ரீதியா அடிச்சிருக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் பிஜேபி கூட்டத்தை கூட்டி அதுல மோடி தேர்ந்தெடுக்கப்படணும், அதுக்கப்புறம் அவர் என்டிஏ கூட்டத்தை கூட்டணும். ஆனா தமிழகத்துல தோல்வியை சந்தித்த ஓபிஎஸ் உட்பட, பாரிவேந்தருடைய கட்சி உட்பட எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதுல இவரை டிக்ளேர் பண்றாங்க. அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான அணுகுமுறை தான் அது. இந்த சூழல்ல கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்போடு தான் அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. எப்படி அவரை சந்திக்க போகிறார் என்பது நம்ம திங்கட்கிழமையில இருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க 6 மாதம் என் ராம் உள்ளிட்ட வர்க்கலா பிரபாகர் உள்ளிட்ட ஆட்கள் சொன்னது. ஏற்கனவே வர்க்கலா பிரபாகர் ஒரு நிபந்தனையோடு கூடிய ஆதரவை கேட்டாங்கன்னா மோடி ஜனநாயக ரீதியா அதை அணுகுவதில் தோல்வி அடைவார். அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இண்டிவிஜுவலா செய்து பழக்கப்பட்டவர். மோடி 1.0 மோடி 2.0 அவர் அப்படிதான் செயல்பட்டார். 3ல அப்படி செயல்படலாம்னு அவர் நினைச்சா நிதிஷ்குமார் போன்றவர்கள், சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் தேசத்தை பற்றி கவலைப்படாமல் பிரச்சனையை உருவாக்குவார்கள் என்று அவரும் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ராம் அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அரசியலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான் அரசியலினுடைய ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக அமைஞ்சிருக்கு. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தானே சொல்றாங்க ரெண்டு பேருமே. யாருமே நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்ல முடியும். எல்லார்கிட்டையும் அவர் அப்படிதான் கேட்கிறாரு. ஆனா நீங்க முகநூல்ல மற்ற இடத்துல சபாநாயகர், நிதி, கல்வி, விவசாயம் எல்லாருமே கேட்கிறாங்களே. நீங்க இந்த பதவியை கொடுத்துட்டீங்கன்னா அது நிபந்தனையற்ற ஆதரவு. ஏன் சபாநாயகர் கேட்கிறாங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் சபாநாயகர் சரியா நாடாளுமன்றத்தை கொண்டு போகல. இப்போ மெஜாரிட்டி என்பது பெரிய அளவுக்கு அவங்க பிஜேபிக்கு இல்லாத போது ஒரு சரியான அதிகாரத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று 2 கட்சியும் விரும்புது. சந்திரபாபு நாயுடுவும் விரும்புறாரு. அவர் கட்சியில தான் கோடீஸ்வரன் அதிகம். இந்த நாடாளுமன்றம் தான் 543ல 502 கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிற கோடீஸ்வர வேட்பாளர்களை கொண்டு போயிருக்குது. 93% கோடீஸ்வரர்களை கொண்ட ஒரு நாடாளுமன்றமாகத்தான் இது
வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக எம்பி கங்கனா ரணாவத் அவங்க விமான நிலையத்தில் பெண் காவலரால் தாக்கப்பட்டாங்க. அவங்க அந்த பெண் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவில் இருக்கிற அமித்ஷா வரைக்கும் மோடி வரைக்கும் இந்த செய்தி போனது அதிர்ச்சி தான். இது எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கங்கனா ராவத்தினுடைய வாக்கு எண்ணிக்கையின் போதே பரபரப்பாக நம்ம பார்த்தது ஒரு 6 சுற்று வரைக்கும் அந்த அம்மா பின்னடைவில் தான் இருந்தாங்க. மோடி அவர்கள் 3 சுற்று பின்னடைவில் இருந்தார். 5வதுல தான் கொஞ்சம் மேலே ஏறினார். கங்கனா ராவத் 6 வரைக்கும் பின்னடைவில் தான் இருந்தாங்க. கங்கனா ராவத் வெற்றி அடைகிறாங்க. விமான நிலையத்துக்கு வர்றாங்க. விமான நிலையத்துக்குள்ள வந்தா செல்போன் மற்றும் நம்முடைய பேகு அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் போகணும், யாராக இருந்தாலும். அப்படி போகும்போது அந்த அம்மா, நான் எம்பி, என்னையே இது மாதிரி இப்போ ஸ்கிரீனிங்க்கு அனுப்புறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. அப்போ அந்த அம்மா பேரை சொல்றாங்க, நான் தான் கங்கனா ராவத் எம்பி அப்படின்னு சொல்லி அந்த நடிகைன்றதையும் சேர்த்து சொல்றாங்க. அப்போ அந்த காவலர் கேட்குறாங்க, யாராக இருந்தாலும் இது ஒரு ப்ரொசீஜர் தான் மேடம், இது ஒரு 5 நிமிஷத்துல நீங்க அந்த பக்கம் போயிடலான்னும் போது கங்கனா ராவத்துக்கும் இவங்களுக்கும் இடையில அந்த வாக்குவாதம் என்பது வருது. வந்த உடனே பார்த்தா இந்த அம்மா ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா யாராக இருந்தாலும் போராட்டத்திற்கு அமருவார்கள்னு கங்கனா ராவத் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அது அந்த பெண் காவலரால் இந்த அம்மாட்ட பேசும்போது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ல கங்கனா ராவத்தை இந்த காவலர் அடிச்சிடுறாங்க. அடிச்சு 2 செகண்டுக்குள்ள 3 செகண்டுக்குள்ள அது ஒரு பரபரப்பு செய்தி ஆகுது. அவங்கள பணியிடை நீக்கம் செய்யறாங்க. ஆனா கூடுதல் செய்தி என்னன்னு சொன்னா, விவசாயிகளை நாசமாக்கிய அல்லது நாசமாக பேசிய கங்கனா ராவத்தை அடிக்கிறதுனால என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் அது பரவாயில்லை, என்னுடைய சுயமரியாதையை இழந்து நான் வேலை செய்ய முடியாது என்று அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க காவலர். எல்லா விவசாய அமைப்புகளும் இதை பாராட்டுகின்றன. 13.5 லட்சம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு நிதி குவிஞ்சிருக்கு. அப்போ எதிர்ப்பின் அடையாளம் அந்த அம்மாவுடைய செயல்பாடு. விவசாயிகளை பகைத்தால் இப்படி எல்லாம் வரும் என்பதை கங்கனா ராவத் உணர்வதற்கான செய்தியாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய 5 இடங்கள் மோடிக்கு கிடைக்காம போனது ஒரு பெரிய வீழ்ச்சி மாதிரி. விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை பிஜேபி வர முடியாம போனதுக்கு ஒரு விவாத பொருளாக இந்த நிகழ்ச்சி என்பது அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம அதை பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.